जय जय शंकर शिवने हर हर शंकर शिवने शिव शिव शंकर ओम ओम हर हर शंकर ओम शिव 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 ओम ओम हर हर शिव शिव ओम जय जय शंकर शिवने हर हर शंकर शिवने शिव शिव शंकर ओम ओम हर हर शंकर ओम உள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனித நேச வளர்ப்பதற்காக இன்று 14/1/2024 தமிழ் மன்னன் ராவணேஸ்வரன் வழிபட்ட கோணேஸ்வர திருத்தலத்தில் இந்த அடியேன் உங்கள் எல்லோரையும் இந்த வரப்போகும் தைப்பொங்கலை கருத்தில் கொண்டு அனைவரும் ஜாதி மத வேதம் இல்லாமல் நாட்டில் சாந்தி சமாதானம் உருவாகணும், பொருளாதார பிரச்சனைகள் அற்றுப்போனும், மனித நேயத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்பதற்காக இன்று சிவனை வழிபட்டு அனைவரும் திருநீறு அணிந்து பொங்கலோ பொங்கல் என்ற எல்லோரும் பொங்கலாம். இந்த சிவபூமியில் லங்கேஸ்வரன் ஆண்ட பூமியில் எல்லோரும் பொங்குறத்தால் எங்களுக்கு வருத்தங்கள் துன்பங்கள் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தோடு நல்ல அன்பாகவும் பண்போடும் அன்போடு வாழ வேணும் என்பதற்காக இந்த அடியேன் பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் இலங்கையில் உள்ள பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் முக்கியமான தலம்தான் திருகோணமலையில் உள்ள திருக்கோணேஸ்வரம். தமிழ் மன்னன் ராவணன் வழிபட்ட 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்களை படியா வச்சிருந்தவர். காசியில கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர். அதனால எல்லோரும் இந்த பிறக்கிற புது வருடம் தமிழர்களுடைய தைப்பொங்கல் நாளை ஒட்டி நாளைக்கு பொங்கல் நிகழ்வு நடைபெறப்போகின்றதையும் அனைவரும் சந்தோஷமாக இன்பத்தோடும் ஜாதி மத வேதம் இல்லாமல் மனிதநேயத்தோடு வாழ வேணும்னு சொல்லி அடியே உங்கள் எல்லோரையும் மன்றாடி கேட்கின்றேன், வருந்தி கேட்கின்றேன். திருவோணமலையில் இருந்து திருவெண்டாலே பெரியவர். உலகத்திலே எந்த ஒரு தலமும் இல்லாத தலம், அடிநுனி தெரியாத தலம் கோணேஸ்வரம். இந்த கோணேஸ்வரநாதரை அங்கி ஈஸ்வர தலங்களில் இலங்கையில் உள்ள பஞ்சாட்சர ஆலயங்களில் உள்ள அவைகளின் மகிமை இறைவியின் பெயரும் தீர்த்தங்களின் பெயருமாகும். இலங்கையில் உள்ள பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களில் அதில் முக்கியமான தலம்தான் கோணேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம். திருவென்றாலே பெரியவர். திருவோணமலையில் ராவணன் வழிபட்ட தெய்வம் இறைவன் கோணேஸ்வரநாதர். இரவி மாதுமை அம்மாள். தீர்த்தம் திருவோணமலையில் தீர்த்தக்கரை, ராவணன் தீர்த்தமாடின தீர்த்தக்கரை. பாவநாச சிவம், இந்த பாவங்களை கழுவி துடைக்கிற தீர்த்தக்கரை தான் இந்த தீர்த்தக்கரை. மன்னார் மாவட்டம் மாந்தையில் உள்ளது கேதீஸ்வரம். இறைவன் கேதீஸ்வரநாதர். இரவி கௌரி அம்மாள். தீர்த்தக்கரை பாலாவி. 3வது தலமான கீரிமலை மாவட்டப்புறத்தில் உள்ள நகுலேஸ்வரர். இறைவன் நகுலேஸ்வரர். இரவி நகுலாம்பிகை. தீர்த்தக்கரை கீரிமலை. முன்னீஸ்வர சிலாபத்தில் உள்ள முன்னீஸ்வரரின் தலத்தில் அமைந்துள்ளது இறைவன் முன்னீஸ்வரர், முனைநாதர், இரவி வடிவாம்பிகை. தீர்த்தக்கரை மாயவரம். தான்தோன்றி ஈஸ்வரம், தானாக தோன்றின ஈஸ்வரம். கொக்கட்டைச்சோலையில் உள்ள நாயன்மார்களால் இறைவனுக்கு தேவாரங்கள் திருக்கோணேஸ்வரம், திருக்கேதீஸ்வரம் என்ற தேவாரங்களை பாடிய தலங்கள். சிவனுடைய
பாதத்திலிருந்து ஒளிபட்ட இடம்தான் சிவனொளி பாதமலை. சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்டது. அதனால இனி இந்த பிறக்கிற வருஷத்துக்கு அன்று அனைவரும் ஜாதி மதம் இல்லாமல் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்பை வளர்த்துக் கொண்டாலே சிவனை வழிபட்டதுக்கு சமன். சிவனைத்தான் வழிபட வேணுமென்றில்லை. அன்பாக பெற்ற தாய் சௌரங்கள் சொந்த பந்தங்களோட இந்த தைப்பொங்கல் எப்படி ஒரு வீட்டில் நிகழ்வுகள் நடந்து இனிப்பு பண்டங்கள் பாயாசங்கள் எல்லாம் இனி மனன் குளிர சாப்பிட்டு பழகி ஃபன்னா சந்தோஷமா இருந்த மாதிரி தொடர்ந்து இந்த நாட்டில் இருக்கணும். அன்பா ஆயிருங்கள். ஒவ்வொரு மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் மனிதநேயத்தோடு வாழ வேணும்ன்றா பெற்ற எல்லாருடைய அன்பா இருந்தாலே சிவன் உங்களை எல்லோரையும் கைலாசம் சந்திக்கிற அளவுக்கு வைப்பார். ஓம் நம சிவா. ஓம் சக்தி. ஹரஹர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.